Dear students, ஸோ இந்த வீடியோவில் நம்ம மிரர் ஃபார்முலா பார்க்க போகிறோம். ஸோ மிரர் ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி 10th பார்த்துருப்போம், பட் டெரிவேஷன் கிளாஸ் 12th தான். ஸோ 1/f இஸ் ஈக்குவல் டு 1/v ப்ளஸ் 1/u. ஸோ இந்த டெரிவேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு கான்கேவ் மிரர் எடுத்துக்கலாம். தி கான்கேவ் மிரர் நம்மளுக்கு தெரியும், கன்வர்ஜிங் மிரர். இங்கே வந்துட்டு என்னென்னா பிரின்சிபல் ஆக்சிஸ். ஸோ பிரின்சிபல் ஆக்சிஸில் இந்த பாயிண்ட் வந்துட்டு போல், சென்டர் ஆஃப் த மிரர் வந்துட்டு போல்னு சொல்கிறோம். அண்ட் இது வந்துட்டு ஆப்ஜெக்ட். இப்போ ஆப்ஜெக்டிலிருந்து ஒரு இன்சிடென்ட் ரே எடுத்துக்கிறேன். இது வந்து ஆப்ஜெக்ட்லேருந்து வரக்கூடிய இன்சிடென்ட் ரே. அண்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர், இந்த பாயிண்ட் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் தி மிரர். இந்த இன்சிடென்ட் ரே வந்து மிரர் மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த பாத்தில் வருது. அண்ட் செகண்ட் இன்சிடென்ட் ரே வந்துட்டு அலாங் தி சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாகவே போகுது. சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக போணுச்சுன்னா ஆஸ் பர் ரூல்ஸ் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாகவே தான் வரும். அப்போ இந்த ரெண்டு ரிஃப்ளெக்டட் ரேயும் எங்கே மீட் ஆகுதுன்னா இந்த பாயிண்ட். ஸோ இதில் தான் நம்மளுக்கு இமேஜ் கிடைக்கும், ஐ. இப்போ இந்த பாயிண்ட்டை நான் எம்னு எடுத்துக்கிறேன். இங்கேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சிக்கிறேன். இந்த பாயிண்ட் வந்து பி டேஷ். ஸோ இப்போ எல்லா டிஸ்டன்ஸும் நம்ம பி டேஷில் இருந்தால் மெஷர் பண்ண போகிறோம். இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் பி டேஷ் அண்ட் ஐ, அதாவது இமேஜ், இதை வந்துட்டு வி, அதாவது இமேஜ் டிஸ்டன்ஸ். அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பி டேஷ் அண்ட் சி, இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆர், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆப்ஜெக்ட் அண்ட் பி டேஷ், இது வந்துட்டு ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் யூ. அண்ட் இப்போ வந்து இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் இருந்து ஒரு நார்மல் ட்ரா பண்ணிக்கிறோம். எப்போதுமே நார்மல் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக தான் போகும். ஸோ இது வந்து நார்மல். ஸோ த ஆங்கிள் பிட்வீன் நார்மல் அண்ட் இன்சிடென்ட் ரே வந்து இன்சிடென்ட் ஆங்கிள், இது வந்து டீட்டான்னு வச்சுக்கிறோம். அண்ட் தி ஆங்கிள் பிட்வீன் இன்சிடென்ட் ரே அண்ட் ரிஃப்ளெக்டட் ரே வந்து இதுவும் ஆங்கிள் டீட்டா. ஆஸ் பர் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனால் இப்போ இது டீட்டானா இதுவும் டீட்டா தான். ஸோ இந்த ஆங்கிளை வந்துட்டு ஆல்ஃபான்னு வச்சுக்கிறோம், இந்த ஆங்கிளை காமான்னு வச்சுக்கிறோம், அண்டு இந்த ஆங்கிளை பீட்டான்னு வச்சுக்கிறோம். இந்த எம்பி டேஷ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிஸ்டன்ஸ், இது வந்து ஹைட் ஹச்ன்னு வச்சுக்கிறோம். இப்போ இன் ட்ரையாங்கிள் ஓஎம்பி டேஷ் இதை எடுத்துகிட்டு இப்போ tan ஆல்ஃபா போடுறீங்க. tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ ஹச் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு வந்துட்டு பி டேஷ் ஓ, அது வந்துட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸு யூ. ஸோ அப்போ ஹச் பை மைனஸ் யூ போட்டுக்கிறோம். ஏன் மைனஸ்னால் சைன் கன்வென்ஷன் படி லெஃப்டில் மெஷர் பண்ணுறது, போலில் இருந்து லெஃப்டில் மெஷர் பண்ணுறது எல்லாமே நெகட்டிவ். ஸோ அதனால் மைனஸ் யூ. அடுத்து tan காமா எடுத்துக்கிறோம். அதுக்கு இன் ட்ரையாங்கிள் எம்சிபி டேஷ், இந்த ட்ரையாங்கிளில் tan காமா எடுத்தோம்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ ஆப்போசிட் சைடு ஹச் டிவைடட் பை அட்ஜசன்ட் வந்து சிபி டேஷ். சிபி டேஷ் வந்துட்டு எவ்வளோ, என்ன டிஸ்டன்ஸ், ஆர். ஸோ அப்போ லெஃப்ட் சைடு மெஷர் பண்ணுறதுனால மைனஸ் ஆர். அடுத்து tan பீட்டாக்கு எந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம்னா எம்ஐபி டேஷ். ஸோ இதில் ஆப்போசிட் சைடு ஹச் அண்ட் அட்ஜசன்ட் வந்துட்டு வி. அப்போ இங்கே மைனஸ் வி போட்டுக்கிறோம், லெஃப்ட் சைடு மெஷர் பண்ணுறதுனால மைனஸ் வி. அண்ட் இன் ட்ரையாங்கிள், இப்போ இந்த ட்ரையாங்கிள் மட்டும் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். அதாவது ஓ எம், இந்த பாயிண்ட்டு சி, இதில் இந்த ஆங்கிள் வந்துட்டு ஆல்ஃபா, இந்த ஆங்கிள் டீட்டா, இந்த வெளியில் வர்ற ஆங்கிள் காமா. இப்போ நம்ம மேக்ஸில் ஆல்ரெடி படிச்சிருப்போம்,
exterior angle equal to sum of opposite interior angle. அப்போ gamma is equal to alpha plus theta. இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறோம். அண்ட் அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம், செகண்ட் ட்ரையாங்கிள். இப்போ அதை மட்டும் தனியாக ட்ரா பண்ணிக்குவோம். இது காமா, இது டீட்டா, இந்த சைடு உள்ளது பீட்டா. அதே மாதிரி இங்கேயும் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்துட்டு பீட்டா, பீட்டா இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள். அப்போ என்னென்னு வரும், காமா ப்ளஸ் டீட்டா. இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்குவோம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷன். அப்போ இங்கே சைனை சேஞ்ச் பண்ணிக்குவோம். இந்த ப்ளஸ் டீட்டாவும் மைனஸ் டீட்டாவும் கேன்சல் ஆயிரும். அப்போ காமா மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் காமான்னு வந்துடும். அப்போ ஆல்ஃபா மைனஸ் காமா இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் காமாவும் மாறிடும். விச் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் பீட்டா. அப்போ காமா ப்ளஸ் காமா 2 காமா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு வரும். அப்போ 2 இன்ட்டு காமாவுக்கு பதிலாக நம்ம tan காமாவே யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா இது எல்லாமே பேராக்சியல் ரே. ஸோ இப்போ tan gamma is approximately equal to gamma and tan alpha is approximately equal to alpha and tan beta is approximately equal to beta. ஸோ paraxial rayக்கு இது எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். paraxial rayனா the rays which are closer to the principal axis. ஸோ அதனால் நம்ம இப்படி எடுத்துக்கணும். அப்போ காமாவுக்கு பதிலாக tan காமாவே போட்டுக்கலாம். அப்போ h by minus r which is equal to alpha, ஆல்ஃபாவுக்கு பதிலாக tan ஆல்ஃபா h by minus u plus பீட்டா, tan பீட்டா போட்டுக்கிறோம் h by minus v. அண்ட் இப்போ இங்கே h இந்த h எல்லாமே கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி மைனஸ் இந்த மைனஸ் கேன்சல் ஆயிரும். இப்போ ரிமைனிங் இருக்கிறது 2 by r is equal to 1 by u plus 1 by v. இந்த 2 by r எப்படி எழுதிக்கலாம்னா 1 by r by 2ன்னு எழுதிக்கலாம். which is equal to 1 by u plus 1 by v. 1 by r by 2க்கு பதிலாக நம்ம என்னென்னு போட்டுக்கலாம், f is equal to 1 by v plus 1 by u. ஸோ இதான் வந்துட்டு மிரர் ஃபார்முலா. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.